Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் பகுதியில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் கயத்தார் மேற்கு செயலாளர் செல்வகுமார் மற்றும் கயத்தார் கிழக்கு செயலாளர் கருப்புசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு, முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளருமான பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் கருப்புசாமி தலைமையில் ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். கூட்டத்தில் பேசிய கடம்பூர் ராஜு, திமுகவில் பிறப்பால் பதவி கிடைக்கும், அதிமுகவில் உழைப்பால் பதவி கிடைக்கும் என தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பேசிய சி விஜயபாஸ்கர், தமிழகத்தில் எம்ஜிஆரை தவிர கட்சி ஆரம்பித்த எந்த நடிகரும் ஆட்சி அமைக்கவில்லை என தெரிவித்தார். பதவி கிடைக்கிறது சொன்னால் அது திமுக, உழைப்பால் பதவி கிடைக்கும் என்று சொன்னால் அது அனைத்து திமுக. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அங்க பிறப்பால் பதவி, இங்க உழைப்பால் பதவி கிடைச்சதுன்னா அங்க பிறப்பால் மட்டும்தான் பதவி. இப்ப ஸ்டாலினுக்கு என்ன தகுதி? கலைஞரின் மகன். நம்ம சொல்றேன், அவரே அடிக்கடி சொல்றாரு எல்லா கூட்டத்திலையும், இந்த மு.க. ஸ்டாலின் யார்? கலைஞரின் மகன். அதுக்கு நமக்கு என்ன சந்தேகம்? ஆனா அவர் என்னென்ன தகுதியை அவரே சொல்றாரு, நான் கலைஞரின் மகன் சொல்றாரு. கலைஞரின் மகன் வந்ததுனாலதான் இன்னைக்கு முதலமைச்சர் கோடீஸ்வரனை நம்பி இந்த கட்சி ஆரம்பிக்கிறது. யாரை நம்பி கட்சி ஆரம்பித்தார்னா ஒரு சாதாரண அதிமுக கடைக்கோடி தொகை நாட்டில் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. நாட்டில் யார் வேணாலும் கொடி கட்டலாம், யார் வேணாலும் தலைமை கழக பேச்சாளர் நல்லா பேசுவார், யார் வேணாலும் கொடி கட்டலாம், கோஷம் போடலாம். ஆனால் ஆட்சியை பிடிப்பதற்கு, ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி அருகே திறந்தவெளி சாக்கடை கால்வாயில் இளம்பெண் தவறி விழுந்து பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காந்திநகர் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் திறந்து கிடந்ததன் காரணமாக அவ்வழியே சென்ற திலகவதி என்ற பெண் கழிவுநீர் கால்வாயில் தவறி விழுந்து காயமடைந்ததில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஸ்டாலின் அரசின் அலட்சிய போக்கால் உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் உடனடியாக கால்வாயை மூடவில்லை எனில் பொதுமக்களை திரட்டி பெரும் போராட்டம் நடத்துவோம் என கொந்தளித்துள்ளனர். எனவே திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பொதுமக்கள் பல இன்னல்களை சந்திப்பதாகவும் கடுமையாக விமர்சித்துள்ளனர்.